வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப லிமிடெட். ஒரு 6 to 8.5 லட்ச ரூபாய்க்குள்ள தான் என் பட்ஜெட் இருக்கு. அதுக்குள்ள நான் கார் வாங்கியே ஆகணும். அதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரிலையபிளா, பிரச்சனைகள் இல்லாத வண்டியா இருக்கணும். நல்ல ஒரு சேஃப்டி, அதாவது பில் குவாலிட்டியோட இருக்கணும். அதே மாதிரி ஒரு அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸோட இருக்கிற ஒரு ப்ராடக்டா இருந்தா ரொம்பவே சிறப்பு அப்படின்ற மாதிரி கேட்போம். இந்த இந்த பட்ஜெட்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிடெட் தாங்க. ஒரு மாருதி பலினோவோட, டொயோட்டா கிளான்ஸாவோட பேஸ் மாடல், மாருதி ஃப்ராங்ஸோட பேஸ் மாடல், நிசான் மேக்னட்டோட பேஸ், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே இந்த பட்ஜெட்ல தான் வரும். அப்படி பார்க்குறப்ப டாடா பஞ்சும் அந்த வழியில தான் வருது. உங்களுக்கு ஆன் ரோடு 8.30 லட்சத்துல புதுசா இப்போ அப்டேட் செய்யப்பட்ட பியூர் ஆப்ஷனல்னு சொல்லப்படுற அந்த பேஸ் மாடலோட டீடைல்டு வாக்கணும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பியூர் மாடலும் இருக்குங்க. பியூர் மாடலுக்கும் பியூர் ஆப்ஷனல் மாடலுக்கும் ஒரு 4 to 5 சேஞ்சஸ் இருக்குங்க. பெரிதா இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்றது அதை நான் வீடியோக்குள்ள போறப்ப சொல்றேன். அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய் சேர்த்து போடுற மாதிரி இருக்கு இந்த பியூர் ஆப்ஷனல் போறப்போ. பியூர் ஒர்த்தா, பியூர் ஆப்ஷனல் ஒர்த்தா அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபோக்கஸ் பண்ணி போக போறோம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துல ஏதாவது கார் எடுத்திருக்கீங்க, சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது குறைஸ் இருக்குது, சர்வீஸ் குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், வண்டியில் எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் ரிசால்வ் பண்ணிக்கணும், அக்ராஸ் தமிழ் எங்கே இருந்தீங்களும் நீங்கள் விக்டரி டாட்டாவை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு பெட்டரான ஒரு சர்வீஸ் குவாலிட்டி கொடுப்பாங்க. மேலும் மற்ற டாடா நிறுவன கார்கள் பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போய் இந்த 8 to 8.5 லட்சம் பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் உங்களுக்கான ப்ராடக்டா இல்லையான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். இங்கே டாடா பஞ்ச் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இந்த சேஃப்டி ரிலேட்டடாக பெரிதான கொஸ்டின் மார்க் இருந்ததில்லை. அதுதான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. 5 ஸ்டார் குளோபல் என்கப் சேஃப்டி ரேட்டிங்கோட இருக்குது. ஒரே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் அப்படின்றது இன்னுமே கிடைக்காம இருக்குது. அது கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன்னா நியூவர் ப்ரோட்டோகால்ஸ் படி 6 ஏர்பேக்ஸ் இருந்ததுனா தான் 5 ஸ்டார் எலிஜிபிலிட்டி இருக்குது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் ஹில் ஸ்டார்ட் அசஸ் கண்ட்ரோல் அப்படின்றது இன்னும் வரவில்லைங்க. அதுவும் கொடுக்கணும். 6 ஏர்பேக்ஸ் கிடைக்கல. டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, பிரேக் ஸ்வே கண்ட்ரோல், உங்களுக்கு டயர் டீஃப்ளேஷன் வார்னிங் மட்டும் கிடைக்குது. அதுவுமே வந்து அந்த இன்டைரக்ட் டிபிஎம்எஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க. 1023 1070 கிலோகிராம் இந்த வாகனத்தோட வெயிட்டாக இருக்குங்க. ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. இந்த குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பேனல் கேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, குறைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பட் ஈவன் தோ ஃபீல் ஆகுது. சரிங்க, இப்போ இந்த ப்ராடக்ட்டோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு என்ஜின் பற்றி புரிதல் எடுத்துட்டு மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ 1.2 லிட்டரில் ஒரு 3 சிலிண்டர் மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் கொண்ட யூனிட் தான் போட்டிருக்காங்க. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 பிஹெச்பிங்க. அது வந்து 6000 ஆர்பிஎம்ல ஜென்ரேட் ஆகுது. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 நியூட்டன் மீட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா 3150 3300 ஆர்பிஎம் பேண்ட்வித்தில் கிடைக்குதுங்க. என்ஜின் பற்றி நிறைய பேர் கேட்குறது, அதாவது 3 சிலிண்டர் என்ஜின் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இருந்துச்சு. பட் BS6 phase 2 போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட்ல நடந்த மாற்றங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து கேபின்குள்ள வராமல் தடுக்குது. அதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்ஜினோட நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். கீழே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கன்சீலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்காங்க. செமி கன்சீல்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் லைனர் இருக்குது பார்த்தீங்களா, டயருக்கு மேலே வரும்ல, அந்த லைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்னதாக இந்த மாதிரி இன்சுலேஷன் பேக் போட்டிருக்காங்க. பட் நெக்ஸானில் த்ரூ அவுட் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் அந்த பேக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஓவரால் என்ஜின் பே அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஒரு டெக்னீஷியன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு சுலபமாக தான் இருக்க போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ஜினோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெருசாக எடுத்துகிட்டு வரதுக்கு இல்லாமல் ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறேன். வாகனத்தோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஹேரியரோட ஒரு மினியேச்சர் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுங்க. உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ்லாம் கிடைக்கல. சின்னதாக ஒரு ஹாலஜன் பல்ப் மேலே போட்டிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் தான். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ஹாலஜன் செட்டப்ல கிடைக்குது. வெளிச்சம் ஓகேவா இருக்குதுங்க. உங்களுக்கு ஃபாக் லாம்ப் இந்த வேரியன்ட்ல கிடைக்கல. மேலே இந்த இடத்துல வந்து கிரில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல இந்த கன்சோல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. 187 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸா இருக்குங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப ஃபர்ஸ்ட் வந்து வீல் பேஸ்ங்க 2445 mm
கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணி இந்த வண்டி எந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டைமென்ஷன் கம்பேரிசன் மூலமாக காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி வைட் ஓப்பனிங் கிடைப்பதால் உங்களுக்கு வந்து உள்ள ஏற இறங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 185/70/15 டயர் ப்ரொஃபைலுங்க. எம்ஆர்எஃப்ல எக்கோட்ரெட் யூனிட் தான். உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸுங்க, அந்த பிளாக் கலர் வீல் கேப்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. லைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி கன்சீல்டாக இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்க் ரியல ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. வீல் ஆச் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு மினிமலான பிளே தான். ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஆக்வர்டாலாம் காமிக்கல, ஒரு நீட்டான எலிமெண்ட்டாக தான் இருக்கு. ஓஆர்விஎம் கன்சோல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அன்பெயிண்டடாக தான் கிடைக்குதுங்க. இந்த வேரியண்ட்ல டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உள்ள எம்பெட் பண்ணியிருக்காங்க. இந்த மிரர்ஸோட கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுவலாக ஃபோல்டபிள் தான். பட் இந்த உள்ள இருக்கக்கூடிய மிரருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பியூர் ஆப்ஷனல் வேரியண்ட்ல நமக்கு கிடைக்குது. பியூர்ல கொடுக்க மாட்டாங்க. டோர் ஹேண்டில்ஸுமே வந்து அன்பெயிண்டடா தான் இருக்குங்க. ஒரு பிளாக் கலர் கன்சோல் தான் போட்டிருக்காங்க. பியூர் ஆப்ஷனல் வேரியண்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளிப் கீ கொடுத்துட்றாங்க. லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம் பின்னைட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் சாவி ஒன்றும் கிடைக்குது. பியூர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கிடையாது. இந்த வேரியண்ட்ல நமக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷனும் இருக்கு. வாகனத்தில் கிடைக்கக்கூடிய டயர்ஸோட டயர் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பிஎஸ்ங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கு. டோரோட தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறைகள் எதுவும் இல்லைங்க. ஒரு டீசென்டான ஹெஃப்ட்டும் ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்ல நல்லா வைடான விண்டோ ஏரியா. உங்களுக்கு ரியர்ல பார்க்கும்போது ஸ்லைட்டா அப்படி குறுகியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கிடைக்கல. ஏன்னா டோர் ஓப்பன் பண்றதுக்கான ஹேண்ட் இங்க இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நல்லா சாஞ்சு உட்காந்தீங்கன்னா மேபி இந்த இடத்துல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎல்ஓ எனக்கு தெரிஞ்சு வெளிச்சம் ஓகேவா தாங்க இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரி தான் இன்டீரியர் தீம் போயிருக்காங்க. உள்ள போறப்ப நம்ம மீதம் விஷயங்களை சொல்றோம். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இண்டிபெண்டன்ட் மேக்ரோஸ் செட்டுங்க. உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங்கோட கிடைக்குது. ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம் செட்டப், அதுவுமே வந்து காயில் ஸ்ப்ரிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மெச்சூர்டு செட்டப்பா தான் இருக்கு. ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா லைனஸ் செமி கன்சீல்டா தான் இருக்கு. டெயில் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹாலஜன்ல ஒரு டெயில் லாம்ப் தாங்க கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலா கிடைக்கக்கூடிய அதே கன்சோல் தான். இது மேபி ஃபேஸ் லுக்ல கொஞ்சம் மாடர்ன் லுக்ல எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா வந்து அந்த டெயில் லாம்ப் மட்டும் கொஞ்சம் ஒரு மாடர்ன் டிசைன் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரியர்ல டீஃபாகர் வைப்பர் எதுவுமே கிடைக்கலங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்க பார்க்க முடியும். மேல வந்து ஒரு பேசிக்கான ஆண்டனா கிடைக்கும். பம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அன்பெயிண்டட் தாங்க. உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் பம்பர்ஸ்ங்க. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் கிடைக்குது. கேமரா இதில் கிடையாது. ஒரு ரிவர்ஸ் கைட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 319 to 366 லிட்டருங்க. 319 இந்த பார்சல் ட்ரீ வரைக்கும் கால்குலேட் பண்ணுறாங்க. 366 டுவர்ட்ஸ் மேலே வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். 185/70/15ங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பேர் டயர்ஸாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் லிப் அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தி தான் லோடிங் லிப் பொறுத்த வரைக்கும். 60/40 ஸ்பிளிட்லாம் இல்லைங்க. ஃபுல்லி ஃபோல்டபுளாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த டெயில் கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயங்க. இது ஒரு சில பிராண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ரியரில் டோர் பேட்ச் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ட்விட்டருக்குலாம் ப்ரொவிஷன் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பியானோ பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கம் பிளாக்ல தான் த்ரூ அவுட் தீம் இருக்குது. வாட்டர் பாட்டில் அப்படிங்கும்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசிங் இந்த இடத்துல இருக்குங்க. டாடா பஞ்சோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. உள்ள இன்கிரஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுலலாம் குறைகளே இல்லை. ஏறி உட்காந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக காலை நீட்டி உட்காருவோம். அது மாதிரி உட்கார்றப்போ நான் அண்டர் தை சப்போர்ட்டுங்கிறது டீசெண்டாக இருக்கு. பின்னாடி லம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்குங்க. அப்புறம் ஹெட்ரூம் 6 ஃபீட் ஆளுக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி நெருடலாக இருக்கலாம். இங்கே ஆம்ரெஸ்ட்லாம் எதுவும் கிடைக்கலைங்க. அப்போ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பார்க்கும்போது இது ஓரளவுக்கு நல்லாவே பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிரைவிங் போஸ்டர் தம்பி வச்சிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது இங்கே கிடைக்குதுங்க. கிராம்ப்டான ஒரு ஸ்பேஸ் கிடையாது. 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இந்த டாடா பெஞ்சில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைக்குது. உங்களுக்கு கீழே ஹம்ப் அப்படின்றது ரொம்பவே மினிமலாக இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ஒரு 3ஆவதாக இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கும் இது நெருடலை கொடுக்காதுங்க. 3 அடல்ட் உட்காரதுங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாங்க. 2 அடல்ட் ஒரு கிட்டுங்கிறது தாராளமாக உட்கார முடியும். 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3.8 சீட் பெல்ட்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு பிளாக்ங்க. அதுக்கப்புறம் பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர்டு பிளே நடந்திருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஆரோ டிசைனோட அந்த ஒயிட் எலிமெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே திருப்பி வந்து பிளாக்ங்க. இப்படி தான் இந்த டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு போயிருக்காங்க. ஏசி வென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குங்க. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிதான ஒரு க்ளவ் பாக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தான். கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த வேரியண்ட்ல நமக்கு கிடைக்காது. 2 kg தங்கக்கூடிய ஒரு ஹூக் ஒன்று வச்சிருக்காங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்கீங்க, ஏதாவது திங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை கீழே வைக்கிறப்போ என்னன்னா உருண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்ப இதில் ஹேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்திரமா இருக்குங்க. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் வந்து அட்லீஸ்ட் மேனுவல் அட்ஜஸ்டபிளாவது கொடுத்து வந்திருக்கலாம். ஒரு
ஃபிக்ஸ்டு இயர் வீம் தாங்க இங்கே கிடைக்குது. கேபின் லேம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அந்த கேபின் லேம்ப்ஸ் கிடைக்குது, ரியர்ல இல்ல. வேனிட்டி மிரர் கிடைக்குதா? இல்லங்க, வேனிட்டி மிரர் கிடைக்கல. உங்களுக்கு டிரைவருக்கு மட்டும் ஒரு டிக்கெட் ஹோல்டர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சென்டர்ல ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்க்கு இது மட்டும் தான் ஒரே வழிங்க. யூஎஸ்பியில் டைப் ஏவோ டைப் சி எல்லாம் கிடைக்கல. இந்த இடத்துல வந்து கீஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் அப்படின்றது பயன்படுத்திக்க முடியும் இந்த இடத்துல வச்சு. ஒரு லெதர் ராப்பிங்ல அந்த கியர் நாப் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு பேசிக்கான செட்டப் தான் மேலே இங்கே கிடைக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் யூனிட் தாங்க. சில்னஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஃபீல் ஆகுது. நமக்கு இந்த இடத்துல எந்த விதமான திங்ஸும் கிடைக்கல. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி போட்டு அடைச்சிருக்காங்க. கீழே இங்கே வந்து ஃபோன்ஸ் வச்சுக்க முடியும். ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தாங்க. நமக்கு தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது. எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டிக் வந்து இந்த இடத்துல இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்போக் யூனிட் தான். உங்களுக்கு டில்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது கிடைக்குதா? டில்ட் இருக்குதுங்க. ஸோ பேஸ் மாடல் அது கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கர்மெட்டல் ஃபினிஷில் கிடைக்குது. லெதர் ராப்பிங்கில் எதுவும் இல்லை. எக்கோ மோட் அண்ட் சிட்டி மோடுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 ட்ரை மோட் கிடைக்குது. ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டனும் இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் ஆப்டிமலாக இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிட் பெடலும் கிடைக்குது. ஸோ லாங் ட்ராவலுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்க போகுது. டாடா பஞ்ச் பேஸ் மாடலில் சீட்ஸில் ஹைட் அட்ஜஸ்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. லம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு அண்டத்தை சப்போர்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரைவ் பண்ணுறப்ப ப்ராப்பரான ஒரு போஸ்டரை கொடுக்குது. லம்பர் சப்போர்ட்டும் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஷோல்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைகளும் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டரும் ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஒரு 2D இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போட்டிருந்து ரியர்ல ஒரு ஏசி இருந்ததுன்னா அந்த 70,000 80,000 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இங்கே இந்த வேரியண்ட்ல பியூர் ஆப்ஷனல்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 விண்டோமே பவர் விண்டோவாக கிடைச்சிருதுங்க. பியூர்ல வந்து ரியர் விண்டோ பவர் விண்டோ கிடையாது. இங்கே வந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அப்புறம் அந்த ஓவியம் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். டோர் பேக்கெட்ஸ்ல உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் அம்ப்ரலா வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புதிய பேஸ் மாடலான பியூர் ஆப்ஷனலோட டீடைல்டு வாக் அரவுண்ட் காமிச்சிருக்கேங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 70,000 ரூபாய்க்கு சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி. 3 வருஷம் அல்லது 1 லட்சம் கிலோமீட்டர் எது முன்ன வருதோ அதுதான். சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 5000 ரூபாய் இதுதான் வந்து சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்க போகுது. ஓவரால் இந்த ப்ராடக்ட் பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுறப்போ இன்னொரு வழியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.